இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷர்ட்டை எப்படி ரொம்ப குயிக்காக, ஈஸியாக, சீக்கிரமாக, ஸ்மார்ட்டாக, நீட்டாக அயர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி காலர் எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு காலர் சைடு அயர்ன் பண்ணிவிட்டு பேக் சைட் காலரையும் இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த 2 ஸ்லீவ் இருக்குது இல்லைங்களா, 2 கையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அயர்ன் பாக்ஸ் வச்சு நம்ம அயர்ன் பண்ணிக்கணும். இந்த மெத்தட் தாங்க நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் அயர்ன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக 2 மினிட்ஸில் அயர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு கீழே அந்த ஷோல்டர் ஸ்லீவையும் நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடும் இதே மாதிரி பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டு அப்புறமா பேக்கு. நம்ம ஒரு கையாக பிடிச்சி எடுத்து அயர்ன் பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். அதை எடுத்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைமிங் ரொம்ப குயிக்காக சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஷர்ட்டை விரித்து போட்டுட்டு இந்த சைட் நம்ம வந்து இப்போ அயர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோ ஏன் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு அயர்ன் பண்ண தெரியாது. எல்லாத்தையும் குயிக்காக காட்டக்கூடாது. கொஞ்சம் எலாபரேட் பண்ணி காட்டும்போது புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி நடுவில் விரித்து போட்டு இந்த காலராண்டை கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே பட்டன் வரும், அங்கே நம்ம அயர்ன் பண்ணும்போது கொஞ்சம் தடங்கள் இருக்க மாதிரி இருக்கும், அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்க இந்த கிளாத்தையும் இதே மாதிரி போட்டு இப்போ அயர்ன் பண்ணிக்கணும். இப்போ வந்து பட்டன் நமக்கு போட்டுக்கிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டு பேக்கில் அயர்ன் பண்ண போகிறோம். இங்கே இந்த மாதிரி விரிச்சு போட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தீத்தி நல்லா அயர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ 2ஆம் அடித்து இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கிட்டு மேலேயும் இந்த மாதிரி அயர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த அயர்னிங் வந்து இன்னும் ரொம்ப நார்மல் ப்ரொசீஜரை விட இந்த மெத்தடில் பண்ணும்போது இந்த அயர்னிங் அந்த கிளாத் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் இன்னும் ரொம்ப நீட்னஸாக இருக்கும். நார்மலாக நம்ம கையில் பண்ணும்போது அவ்வளோ நீட்டாக வராது யோசிப்போம். பட் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது துணி ரொம்ப பளபளப்பாக இருக்கும், நீட்டாக. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.